லாப்ஸ்டர் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. இறால் அந்த மாதிரி மீன்களோட சேர்ந்தது. எங்கள் கடையோட நேம் வந்து ஏஞ்சல் அக்வேரியம். இது கரெக்டாக எதில் இருக்குன்னா நம்ம செட்டிக்குளத்துலேருந்து வேப்பமூடு போகிற வழியில் இருக்குது. கரெக்டாக டிவிடி ஸ்கூல்ஸ் ஜங்ஷன் சொன்னால் தெரியும் எல்லாத்துக்கும். இது ஒரு 25 வருஷமாக நாங்கள் நடத்திட்டு வரோம். எங்கள்கிட்ட எல்லா வெரைட்டி மீன்களும் உண்டு. அதேமாதிரி பேட்ஸு, லவ் பேர்ட்ஸு, ஃபிஞ்சஸ்ஸு எல்லாமே எங்கள்கிட்ட உண்டு. அதேமாதிரி டாக்ஸும் எங்கள்கிட்ட நிறையா உண்டு. அப்படி எதுவும் இல்லாட்டாலும் நாங்கள் உடனடியாக எடுத்து கொடுப்போம். அது மாதிரி இம்போர்ட்டட் டேங்க்ஸ் எல்லாமே உண்டு. நாங்கள் வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட்டட் பண்ணி எல்லா டேங்க்ஸும் கொடுக்குறோம். இம்போர்ட்டட் டேங்க்ஸ் வந்து வெளியே யாரும் எடுத்து வைக்க மாட்டோம். நாங்கள் ரேராக தான் கொடுக்குறோம். எல்லா சைஸ் டேங்க்ஸும் ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி ஆர்டினரி டேங்க்ஸு, பெரிய பெரிய டேங்க்ஸ்லாம் நாங்கள் ஆர்டரோட பேர்லேயும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். அதே மாதிரி மீன்களுக்கு ஏதாவது நோய் வந்தாலும் எங்கள்கிட்ட வந்தால் நாங்கள் நல்லா கேர் எடுத்து மீன்கள் எப்படி வளர்க்கணும், எப்படி பராமரிக்கணும், டேங்க் எப்படி க்ளீன் பண்ணணும் எல்லாமே நாங்கள் டீட்டெயிலாக சொல்லி கொடுப்போம். எங்கள்கிட்ட ஒரு சின்ன கஸ்டமர் ஒரு ஃபுட் வாங்க வந்தால் கூட நாங்கள் தெளிவாட்டி எல்லாம் விலைக்கு சொல்லி கொடுப்போம். எங்கள்கிட்ட வரக்கூடிய கஸ்டமர் ஒரு ஃபுட் எடுக்க வராங்கனாலும் நாங்கள் எல்லா மீன்களும் சொல்லி எடுத்து கொடுத்து அந்த மீன்களை எப்படி பராமரிக்கணும் முதற்கொண்டு எல்லாமே சொல்லி கொடுப்போம். நாங்கள் அதே மாதிரி ஒவ்வொரு மீன்கள் கூட எந்தெந்த மீன்கள்லாம் போட முடியும், எந்தெந்த மீன்கள் போட முடியாது, எந்த மீன் போட்டால் எந்த மாதிரியான டெம்பரேச்சர் தண்ணிகள்லாம் மெயின்டைன் பண்ணணும், எப்போ தண்ணி சேஞ்ச் பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுக்குறோம். எங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா மாலியிலேருந்து கார்ப்லேருந்து எல்லாமே இருக்குது. ஆஸ்கார் இருக்குது. இது வந்து நம்ம இறைச்சி மீன்கள் எது போட்டாலுமே சாப்பிடும், ஃபுட்டு போட்டாலும் சாப்பிடும். நல்லா பழகக்கூடிய மீன். இது எல்லா மீன்கள் கூடயும் போட முடியாது, ரேராட்டு தான் போட முடியும் இந்த மீன்கள். அதே மாதிரி எல்லா மீன்கள் இது வந்து ஃப்ளவர் ஹன்னு சொல்லுவாங்க. இது வந்து வாஸ்து மீன் சொல்லுவாங்க. இது நல்லா பழகும் ஆள்கள்கிட்ட. இது வந்து சில்வர் ஷார்க்குன்னு சொல்லுவாங்க. ஷார்க்லேயே ஒரு 4 வெரைட்டிஸ் உண்டு. பிளாக் ஷார்க், ஒயிட் ஷார்க்கு, ரெயின்போ ஷார்க்கு, பிளாக் ரெயின்போ ஷார்க்கு அப்படின்ட்டு ஒரு 5 வெரைட்டிஸ் கிட்ட உண்டு. அதில் இது சில்வர் ஷார்க்கு கொஞ்சம் ரேரான வெரைட்டி. கல்கட்டாலேருந்து இம்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இது வந்து டைகர் ஃபிஷ்ஷு. இது வந்து நம்ம கூட்டமாக நீந்தக்கூடிய மீன்கள். இதெல்லாம் கூட்டமாக நீந்தக்கூடிய மீன்கள். இது ஆஸ்கார். இதில் பெரிய சைஸ் பார்த்தோம்னா அதுலேயே சின்ன சைஸ் ஆஸ்காரு, இது ரெட் ஆஸ்காரு, டைகர் ஆஸ்கார் எல்லாமே இருக்குது. இது வந்து பிரானா மீன், நம்ம டிவிலலாம் பார்ப்போம்ல அந்த மீன். இது லாப்ஸ்டர் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. நம்ம இறால் அந்த மாதிரி மீன்களோட சேர்ந்தது. இது லாப்ஸ்டர் ஃபிஷ்ஷு. இதில் ஒரு 3 கலர்ஸ் உண்டு, ப்ளூ, ஒயிட்டு, ரெட்டு. நம்மள்ட்ட எல்லாமே எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். இது வந்து கேட் ஃபிஷ்ஷு, பிளாக் அண்ட் ஒயிட் கேட் ஃபிஷ்ஷு. இதுவும் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அதேமாதிரி டேங்குகளும் சொன்ன ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃபுல் செட்டாட்டு ஸ்டாண்டு, டேங்கு, மூடி, லைட்டு, போஸ்டரு, ஃபில்டர் மோட்ரு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே லைவ் பிளான்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரிஜினல் செடி, நம்ம பிளாஸ்டிக் கிடையாது. இந்த மாதிரி செட்டப்பும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரிஜினல் செடி போட்டு அதுக்கு எந்த மாதிரி மீன்கள்லாம் போட்டு கொடுக்கணும். இதுக்கெலாம் அந்த பெரிய மீன்கள்லாம் போட முடியாது. இதுக்குள்ளே பொடி டெட்ரா வெரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுகள் மட்டும்தான் நம்ம பிளான்ட்டுகளை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத மீன்கள். இதுக்கேற்ற லைட்டிங்கு, ஃபில்டர்ஸ் எல்லாமே தனித்தனியாக வரும். இதுக்கு சாயில், அது சாண்டு எல்லாமே நாங்கள் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறோம். அவங்க என்ன மாதிரி செட்டப்பில் கேட்குறாங்களோ எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். இதுலேயும் இருக்குது, பெரிய டேங்கட் இருக்குது. இதுலேயும் அதே மாதிரி லைவ் பிளான்ட்ஸு, பெரிய டேங்கு. டெட்ரா வெரைட்டிஸ்லேயே ஒரு 50 வெரைட்டிஸ் கிட்ட இருக்குது. ராம் ரைஸு, விடோ டெட்ரா, ஏஞ்சலு, ப்ளூ ஏஞ்சலு, பிளாட்டினம் ஏஞ்சலு, நியான் டெட்ரா, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எல்லாம் ரெயின்போ ஷார்க்குன்னு சொல்லுவாங்கண்ணே. பிளாக் ரெயின்போ ஷார்க்கு, அல்பினோ ரெயின்போ ஷார்க்கு. ஷார்க்லேயே இது ஒரு வெரைட்டி. இது பேரட் ஃபிஷ்ஷு, ரெட் பேரட், எல்லோ பேரட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நல்லா ஒளிஞ்சு எடுத்து விளையாடக்கூடிய மீன்கள். நல்லா உட்டு, பெரிய பெரிய கல்லாம் வச்சு கொடுத்தோன்னா ஒளிஞ்சிலாம் நல்லா
அரோனா ஃபிஷ்ஷு, ஃப்ளோரான் ஃபிஷ் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பெரிய பெரிய ஹோட்டல், பெரிய வீடுகள்லாம் ஒரே ஒரு மீன்கள் போடுவாங்க. அதுக்கெலாம் இந்த மீன்கள் போட்டு விடலாம். இதெல்லாம் வாஸ்து மீன் சொல்லுவாங்க. இது மூன்டெயில் மாலின்னு சொல்லுவாங்கண்ணே. நார்மல் மாலி தான் இங்கோடி கிடைக்கும். இது கல்கட்டாலேருந்து எடுத்து போடுறோம். அந்த அந்த டெய்லை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நிலா வடிவில் இருக்கும். இது ரேராக தான் கிடைக்கும். இது நாங்கள் கல்கட்டாலேருந்து எடுத்து ஆர்டர் போட்டு எடுத்து போடுறோம். இதில் 2 வெரைட்டி மாலி கிடக்கு. கப்பி டெயில் மாலியும் கிடக்கு, மூன்டெயில் மாலியும் கிடக்கு. அதில் இது கோய் சோடுன்னு சொல்லுவாங்க, அந்த ரெட் ஷோட்டெல்னு சொல்லுவாங்க. இதிலே ஒரு வெரைட்டி தான். அதிலே கோய் சோடு மிக்சிங் கலரில் வரும். கண்ணு பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். இதுவும் வெளியே எங்கேயும் கிடைக்காது. நம்ம ஆர்டர் போட்டு எடுத்து கொடுக்குறோம். நம்மள்ட்ட எப்போவுமே கிடக்கும் இந்த மீன்கள்லாம். நம்மள்ட்ட எப்போவுமே மோட்ரு, ஃபுட்டு, எல்லா மீன்களுக்குள்ள ஃபுட்டும், க்ரோத்து கூடின ஃபுட்டுகள்லேருந்து எல்லாமே நம்மள்ட்ட இருக்கும். ஃபில்டர் மோட்ரு எல்லாமே எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். மாதிரி லைட்டு, ஃபில்ட்ரு வைக்கக்கூடிய ஸ்பாஞ்சு. இது வந்து ஜென்ரல் லைடு. நம்ம காமனாக மீன்கள் வந்து டல்லாக இருந்துன்னா யூஸ் பண்ணக்கூடிய மெடிசனு. இது போட்டிங்கன்னா எந்த நோய் எதுவும் வராது. அதே இதில் இது வந்து ஒயிட் ஸ்பாட்னு சொல்லுவாங்க. மீன்களுக்கு வந்து திடீர்னு நீங்கள் மதியம் டைம்லாம் தண்ணி மாற்றும் போது ஒயிட் ஸ்பாட்னு ஒரு நோய் வரும். டெம்பரேச்சர் டக்குன்னு மாறும்போது மீன்களால் தாங்கிவிட முடியாது. அப்போ மீன்களுக்கு மேலே ஒரு ஒயிட் ஸ்பாட்னு ஒரு நோய் வரும். அப்போ இது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆகும். அது மாதிரி இது வந்து ஃபங்கஸ்க்குள்ளது. இது அந்த ஒயிட் ஸ்பாட்டுன்னு சொல்லுவாங்களா, அது ரொம்ப சின்னதாக இருக்கும். அது கவனிக்காமல் இருந்தீங்கன்னா அது ஃபங்கஸாக மாறும். அப்போ நீங்கள் இந்த மெடிசன் யூஸ் பண்ணிங்கன்னா அது கிளியர் ஆகும்.